பண்ண முடியாது. டிவில அந்த நெட் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. SEOல வந்து நான் சொன்ன மாதிரி யூ டோன்ட் பே ஃபார் வெப்சைட் கிளிக். கூகுள் ஆட்ல ஒவ்வொரு கிளிக்குக்குமே நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இங்க ரிசல்ட்ஸ் வில் டேக் டைம். நான் சொல்ல ஒரு 3 மாசம் to 6 மாசம் ஆகும் மேல வர்றது. இங்க வந்து இமீடியட் ரிசல்ட்னா 5000 போட்ட உடனே வந்து அப்படியே லீடு குவியும் எல்லாம் கிடையாது. அதுக்கும் நிறைய ஒர்க் இருக்கு பின்னாடி. இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் இல்ல, லோ பட்ஜெட் தான் இருக்கு, you can go for this. இது வந்து உங்ககிட்ட காசு இருக்குன்னா you can go for Google Ads. அன்லிமிட்டட் டிராஃபிக் பொட்டன்ஷியல். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு 4 இடத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த டிராஃபிக் வந்து வந்துகிட்டே இருக்கும். இங்க பட்ஜெட் முடியற வரைக்கும் தான் நமக்கு உங்களுக்கும் சம்பந்தம். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரி போயிடுவாங்க. இங்க லாங் டேர்ம் பெனிஃபிட். SEO பண்ணும்போது அது வந்து லாங் டேர்ம்ல வரும். இங்க பட்ஜெட் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் வரும். அதான் ஷார்ட் டேர்ம். 5000 வந்துச்சுன்னா 5000 முடியற வரைக்கும் தான். பிளேஸ்மெண்ட் ஒன்லி இன் சர்ச் ரிசல்ட். அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணும்போது மட்டும்தான் SEOல சர்ச் ரிசல்ட் வரும். இங்க கிடையாது. உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ல வரும், யூடியூப்ல வரும், அதர் வெப்சைட்ல வரும், மொபைல் ஆப்ல வரும், அப்புறம் உங்க ஜிமெயில்ல வரும். அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே அது வரும். இங்க ட்ராக்கிங் அனாலிட்டிக்ஸ். இங்க வந்து அனாலிட்டிக்ஸ் உங்களால பெருசா ட்ராக் பண்ண முடியாது. SEO பண்ணீங்கன்னா எங்க இருந்து வந்தாங்க, ஏது வந்தாங்க அப்படின்றது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல நீங்க எடுக்க முடியும். பட் இந்த அளவுக்கு ப்ரிசைஸ்டா இன்ஸ்டன்டா நீங்க எடுக்க முடியாது. இதுல ஒரு கிளிக் வந்துச்சுனாவே நமக்கு இமீடியட்டா தெரியும். அதுல எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அண்ட் வந்து நீங்க 5000 நான் போட்டிருக்கேன் இதுல கூகுள் ஆட்ல 1000 போட்டிருக்கேன்னா எவ்வளவு செலவாகுது, என்னென்ன கீவேர்டு கிளிக் ஆயிருக்குன்றது எல்லாமே இதுல வரும். சர்ச் இன்ஜின்ல அது வராது. ஓகே, சர்ச் இன் ஆப்டிமைசேஷன் அது வராது. இப்ப நம்ம வந்து ஏன் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, கூகுள் வந்து as of 2025 மார்க்கெட் ஷேர் படி 90% வந்து கூகுள் தான் வந்து மார்க்கெட்டை ஹோல்ட் பண்றாங்க. பிங் 4%, யாஹூ 1.3, பைடு 0.67, டக்டக்கோ 0.7, யாண்டெக்ஸ் 2.3%. இதெல்லாமே சர்ச் இன்ஜின்ஸ். ஓகே, இதுல அப்ப 9% வந்து கூகுள். அப்ப எனக்கு பிங் வேணுமா வேணாமா? வேணும். ஏன்னா நான் சொல்றது 100ல 90 கிடையாது. நான் சொல்றது 100 கோடியில 90 கோடி. அப்ப 4 கோடி மக்கள் பிங் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4 கோடி எனக்கு தேவைதானே. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கூகுள்ல நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றீங்கல்ல, கூகுள் ஆட்ஸ்ல எல்லாம் செட் பண்ணி வைக்கிறீங்கல்ல, மைக்ரோசாஃப்ட் ஆட்ஸ் போட்டீங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது கொடுத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ல என்ன செட் பண்ணி வச்சீங்களோ அது அப்படியே இது வரும், அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க செப்பரேட்டா இதுல செட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, அதே மாதிரி நீங்க சர்ச் கன்சோல் வந்து நீங்க பண்றீங்க இல்லையா, அவன் சர்ச் கன்சோல் பாதி முடிச்சிருக்கணும்ல. நான் அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இதை எடுத்துட்டு இருக்கேன். சரி, இது ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு தியரி இதை முடிச்சுட்டு நாளைக்கு வந்து சர்ச் கன்சோல் பார்த்துக்கலாம். ஆனா அது எடுக்கும்போது இது மறந்துடக்கூடாது. சரி, ஆனா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட், இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இது அது பார்த்துடலாமா? இப்பதான் ஆரம்பிச்சோம், அதே பார்த்துடலாமா? முடிச்சுட்டே போயிடலாம். ஆஷா, சாரி, ஒரு சின்ன ஒரு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஞாபகம் இருந்தது, நீங்க தெரிஞ்சுதான் நீங்க மாறீங்களோன்னு நினைச்சிட்டேன். இல்ல அது ஒரு 4-5 கிளையண்ட் வந்து தலையில உட்கார்ந்துருக்கா. ஓகே ஓகே, இந்த கான்செப்ட் நான் மறந்துட்டேன். ஓகே, சரி, சர்ச் கன்சோல் நேத்து நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இதுதான். ஓகே, கோர் வெப் வைட்டல்ஸ். வைட்டல்ஸ்னா என்ன? இப்ப நம்ம உடம்புல வைட்டல்னா என்ன? வைட்டல்னா என்னக்கா? ஹார்ட், லிவர், கிட்னி எல்லாமே வந்து வைட்டல்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வென்டிலேட்டர்ல ஒருத்தங்கள பண்ண வைட்டல்ஸ் எல்லாம் ஸ்டெடியா இருக்கா அப்படி கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ். அதே மாதிரி இதோட கோர் வெப் வைட்டல்ஸ். சரியா? இதை கிளிக் பண்ணா திரும்ப ஒண்ணு பண்ணலாம். இது முடிச்சுட்டு ஸ்கிரீனிங் ஃப்ராக் நீங்க பார்த்தலாம். உங்களுக்கு அது பெண்டிங் தானே? ஸ்கிரீனிங் ஃப்ராக் பார்த்தலாம். இப்போ கோர் வெப் வைட்டல்ஸ்ல மொபைல், இங்க டெஸ்க்டாப் இருக்கும். சரியா? இங்க 24 URL-க்காக இது 24 வந்து இம்ப்ரூவ்மெண்ட். போரும் கிடையாது, குட்டும் கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு போட்டிருக்கு. இங்க டெஸ்க்டாப் 0 0, இங்கேயும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் போட்டிருக்கு.
நான் இங்க ஓப்பன் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க வந்து நீட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நீட் இம்ப்ரூவ்மெண்ட் இங்க ஐஎன்பி எல்சிபி எல்லாம் கொடுத்துருக்கு. அது என்ன நமக்கு தெரியாது இல்லையா? ஐஎன்பி என்னன்னு தெரியாது, எல்சிபி என்னன்னு தெரியாது. இது தெரியணும்னா வாட் வி ஹேவ் டு டு இஸ் தட் இன்னொரு வெப்சைட் ஓபன் பண்ணணும். ஓகே, பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸ் அப்படிங்கிற பேஜ் ஓபன் பண்ணுங்க. இது கூகுளோட தான். கிளிக் திஸ் ஒன். இங்க உங்களுக்கு எந்த சைட்டை பத்தி தெரியணுமோ அது கூட www.google.com என்ன சைட்டோட கொடுக்கலாம். உங்க காம்படிட்டர் சைட் எது வேணா நீங்க கொடுக்கலாம். சரியா? அப்போ கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு இங்க வருது. இது வரது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? இதே மாதிரி கீழே வந்து ஒரு டேப் வரும். ஓகே, மேல இருக்கு இல்லையா? இந்த டேப் மாதிரியே கீழே வந்துருச்சு. ரெண்டு ரிப்போர்ட் காமிக்குதா? இது ஒரு ரிப்போர்ட், இது ஒரு ரிப்போர்ட் காமிக்கும். இது வந்து ஃபீல்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபீல்டு டெஸ்ட். ஃபீல்டு டெஸ்ட்னா யூசர்ஸ் யூஸ் பண்றத வச்சு எடுக்கக்கூடிய டெஸ்ட். ஓகே, இது வந்து லேப் டெஸ்ட் இல்ல லைட் ஹவுஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா? கிளியரா? மேல வந்திருக்கிறது ஃபீல்டு டெஸ்ட், கீழ இருக்கிறது லேப் டெஸ்ட் ஆர் லைட் ஹவுஸ் டெஸ்ட். இது வந்து சிமுலேட்டர் வச்சு பண்றது, அவங்களோட சாஃப்ட்வேர் வச்சு பண்றது. ஓகே, இது வந்து 28 days ஆவரேஜ் வச்சு எடுக்கும். மேல இருக்கிற ஃபீல்டு டெஸ்ட் வச்சு பண்ணக்கூடிய டெஸ்ட் 28 நாள் ஆவரேஜ். நம்ம சர்ச் கன்சோல்ல பார்க்கும்போது 28 days தான் ஆவரேஜ். இங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் 28 day பீரியட் காமிக்கும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கேப்சர்ட் என்னைக்கு? இப்பதான் கேப்சர் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? இது அவங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது. இங்க லேட்டஸ்ட் 28 day வேரியஸ் மொபைல் டிவைசஸ் வச்சு எடுத்திருக்காங்க. மெனி சாம்பிள், இது கிரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குரோம் யூஎக்ஸ் ரிப்போர்ட் நிறைய சாம்பிள் வச்சு எடுத்திருப்பாங்க. ஃபுல் டியூரேஷன் விசிட் பிளஸ் வேரியஸ் நெட்வொர்க் கனெக்ஷன் ஆல் குரோம் வெர்ஷன்ஸ். இதை மக்கள் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி எடுத்த டெஸ்ட் இது. 28 நாளோட ஆவரேஜான டெஸ்ட் இது. இங்க பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு எமுலேட்டட் மோட்டோ ஜி பவர் இந்த லைட் ஹவுஸ், இதுதான் வந்து சாஃப்ட்வேர். ஓகே, இது ஒரு பேஜ் செஷன். இது குரோமியம் அப்படின்ற ஒரு ப்ரௌசர். இது இன்டர்நெட் வந்து ஸ்லோ 4G த்ராட்லிங் இனிஷியல் பேஜ் லோட். இந்த பாராமீட்டர்ஸ் வச்சு எடுத்த டெஸ்ட் இது. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபீல்ட் டெஸ்ட்டுக்கு போவோம். ஃபீல்ட் டெஸ்ட் போனா இங்க இருக்கா எல்சிபி, ஐஎன்பி, சிஎல்எஸ், எஃப்சிபி, டிடிஎஃப்பி அப்படின்னு இருக்கும். சரியா? லாஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அப்படின்னா நம்ம வெப்சைட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெப்சைட்ல மேல இருந்து கீழே, சரியா, கீழே வரைக்கும் இருக்கிறதுல எந்த செக்ஷனுக்கு கெப்பாசிட்டி ஜாஸ்தி, அதாவது மெமரி வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுது. நான் சொல்றது இந்த இமேஜா இருக்கலாம், இந்த டெக்ஸ்டா இருக்கலாம், இந்த ஃபார்மா இருக்கலாம், இல்ல இந்த இமேஜா இருக்கலாம், இல்ல இந்த இமேஜா இருக்கலாம். ஓகே, சோ இது வந்து மேபி 50 KB இருக்கலாம், இது வந்து 1 MB இருக்கலாம், இது 2 MB இருக்கலாம். அப்ப எது லார்ஜஸ்ட்? 2 MB. அப்ப இதுதான் வந்து லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட். பெயிண்ட்னா ஒண்ணும் இல்ல, அதுல இருக்கிற ஒவ்வொரு செக்ஷன். சரியா? மேபி இந்த லேயர் ஃபுல்லா கூட இருக்கலாம். இந்த கம்ப்ளீட் செக்ஷன் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா கூட இருக்கலாம். சோ அந்த வெப் பேஜ்ல எது லார்ஜஸ்ட் மெமரி யூஸ் பண்ணுது அப்படின்றது லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட். அதாவது நம்ம வெப்சைட் லோட் பண்ணும்போது www.xytcorp வெப்சைட் லோட் பண்ணும்போது இந்த அப்ப 2 MB இருக்கிற அந்த இமேஜ் தான் கடைசியா லோட் ஆகும். ஏன்னா மத்ததெல்லாம் வந்து டக்கு டக்கு லோட் ஆகும், இதான் கடைசியா லோட் ஆகும். அந்த கடைசியா லோட் ஆகுதுன்னா அதோட அர்த்தம் என்ன? அந்த வெப் பேஜ் லோட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த கடைசி லோட் ஆகக்கூடிய இமேஜ் எவ்வளவு செகண்ட்ல வந்திருக்கணும்? நீங்க எக்ஸ்பேண்ட் வியூன்னு கொடுத்தீங்கன்னா 2.5 செகண்ட்ஸுக்குள்ள லோட் ஆகியிருக்கணும்.
புரிஞ்சுதா? ஓகே. நான் வெப்சைட் ஓபன் பண்ணும்போது என்னோட லார்ஜஸ்ட் பெயிண்ட் 2.5 செகண்ட்ஸ்க்குள்ள லோட் ஆயிடும். 2.5 செகண்ட்ஸ்க்குள்ளனா உங்க வெப்சைட் 2.5 செகண்ட்ஸ்க்குள்ள லோட் ஆயிருக்கும். லார்ஜஸ்ட் கண்டென்ட் அந்த கடைசியா லோட் ஆகும். சோ அந்த கடைசியா லோட் ஆகக்கூடிய அது வந்து 2.5 செகண்ட்க்குள்ள லோட் ஆயிருக்கும். 2.5 to 4 செகண்ட்ஸ்னா it needs improvement. அப்ப நம்மளதுல needs improvementல தான் இருக்கு. greater than 4 னா poor. 4 செகண்டுக்கு மேல போச்சுன்னா அது poor. யூசர்ஸ் வந்து வெளிய போயிடுவாங்க. ஓகே? புரிஞ்சுதா? லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் என்னன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்டராக்ஷன் டு நெக்ஸ்ட் பெயிண்ட். இது ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு இதுல இருந்து இப்ப நான் இந்த என்ரோல் நவ் கொடுக்குறேன் இல்லையா? இது கிளிக் பண்ண உடனே இது வரும். அதாவது இது ஒரு பெயிண்ட். சரியா? இது கிளிக் பண்ணும்போது வருது இது இன்னொரு பெயிண்ட். சோ இன்டராக்ஷன் டு நெக்ஸ்ட் பெயிண்ட். இப்ப நான் வந்து இங்க கொடுக்குறேன் ரீட் மோர்னு ஏதாவது இருக்குதா? இங்க ரீட் மோர் இருக்கு இல்லையா? இது கிளிக் பண்ணும்போது இங்க வரணும். அது நான் எது செட் பண்ணி வச்சிருக்கணும்? என்ரோல் நவ் இது கொடுக்கும்போது இது ஓபன் ஆகும். இப்ப நான் ஒரு சில கோர்சஸ் வியூஸ் நெட்வொர்க் ஸ்லோவா தான் ஒண்ணு பண்ண முடியும். இப்ப அதனால தான் நிறைய சாம்பிள் கலெக்ட் பண்றாங்க. ஒருத்தரோட சாம்பிள் மட்டும் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஓகே. அதுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க நெட்வொர்க் கம்மியா பண்ண முடியாது. ஓகே, இங்க வியூ சர்டிபிகேட் கொடுத்து நான் கிளிக் பண்ணும்போது ஓபன் ஆகுது இல்ல. சோ அந்த மாதிரி டக்கு டக்குன்னு இன்டராக்ஷன் நடக்கும். சோ அந்த இன்டராக்ஷன் எப்ப எவ்வளவு நேரத்தில் நடக்கணும்னா 200 மில்லி செகண்டுக்குள்ள நடக்கும். அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் இல்ல, மில்லி செகண்ட் தொட்டா அங்க ஓபன் ஆயிடும். சரியா? சோ இங்க 188 மில்லி செகண்ட் இருக்கா? அப்ப இது குட். 200 மில்லி செகண்ட் 500 மில்லி செகண்ட்னா இட் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். கிரேட்டர் than 500 மில்லி செகண்ட்னா இட் இஸ் புவர். உங்களுக்கு அதை பத்தி தெரியணும் அப்படின்னா அந்த மேல இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஃபுல் ஆர்டிகல் கொடுப்பாங்க. இப்போ இது கிளிக் பண்றது பாருங்க. இது புவர் ரெஸ்பான்ஸ். கிளிக் பண்ண உடனே வருதா? இல்ல. கிளிக் பண்ணல, வரல. இங்க கிளிக் பண்ண உடனே வருதா? சோ அது எது கிளிக் பண்ணலாம் அத அடுத்த பெயிண்ட்க்கு அது வந்து நான் ரீட் மோர்னு கொடுத்தேன்னா அடுத்ததுக்கு டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். அதை இன்டராக்ஷன் டு நெக்ஸ்ட் பெயிண்ட் அப்படின்றது. அடுத்து கியூமுலேட்டிவ் லேஅவுட் ஷிஃப்ட்னா இந்த ஒரு சில சைட்ல பார்த்திருப்பீங்க டெக்ஸ்ட் இது மேல இருக்கும். ஓகே, இன்னொரு அந்த வியூ சர்டிபிகேட் கிளிக் பண்ண போகும்போது இது கீழே இறங்கும். நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்கல்ல, இது கிளிக் பண்ண போகும்போது டப்புனு கீழே இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்துக்கோங்க. இதுல வந்து அவங்க ஆர்டர் கன்ஃபர்மேஷன் எஸ் யூ ஹேவ் செலக்டட் 56 ஐட்டம்ஸ் இஸ் திஸ் கரெக்ட் அப்படி கேட்டிருக்காங்க. அவங்க ஐயோ 56 ஐட்டம் நான் வாங்கவே இல்லை. அப்போ என்ன கொடுக்க போறாங்க? நோ கோ பேக் தான் கொடுக்க போறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நோ கோ பேக் கிளிக் பண்ண போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எதுக்கு போயிருக்கு பட்டன்? சப்மிட்டிங் ஆர்டருக்கு போயிடுச்சா? அதாவது இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. அவங்க நோ கிளிக் பண்ண போகும்போது டப்புன்னு அது கீழே இறங்கிடுச்சு. எஸ் கீழே இறங்கிடுச்சு. அவங்க அந்த ஆர்டர் சப்மிட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? அப்புறம் வந்து ஒரு இமேஜ் மேல ஒரு டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் மேல ஒரு டெக்ஸ்ட், இமேஜ் மேல இமேஜ் அந்த மாதிரி ஓவர்லே ஆகக்கூடாது. இதுக்கு வந்து டியூரேஷன் கிடையாது. அது பதில் அவங்களே ஸ்கோர் கொடுப்பாங்க. லெஸ் தேன் 0.1 அப்படின்னா குட். 0.1 0.25னா இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. கிரேட்டர் தேன் 0.25னா புவர். சரியா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட். லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் என்ன?
ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட்னா ஒரு யூசர் வெப்சைட்டுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் வர்ற இமேஜ், அது மேல லோகோவா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு இமேஜா இருக்கலாம், எது வேண்டாம். புரியுதா? லார்ஜஸ்ட் கண்டென்ட்னா பெரிய சைஸ் இருக்குது. இது வந்து ஒரு வெப்சைட் ஓபன் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இமேஜ். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணா மேல டைப் லோகோ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஒரு சில டைம் வந்து மேல இருக்கிற செக்ஷன் வரும். எதுனாலுமே வந்து 1.8 செகண்டுக்குள்ள லோட் ஆயிருக்கணும். இப்ப நான் இதை லோட் பண்றேன், ஒரு சைட்டை லோட் பண்ணேன் அப்படின்னா மேபி இது ஃபர்ஸ்ட் லோட் ஆகலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகக்கூடிய இமேஜ் இது டிஸ்ப்ளே ஆகலாம், இல்ல இது டிஸ்ப்ளே ஆகலாம், இல்ல இது டிஸ்ப்ளே ஆகலாம், இல்ல இந்த செக்ஷன் டிஸ்ப்ளே ஆகலாம். எந்த சைட் ஓபன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் லோட் ஆகுறதுன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன் வந்து 1.5 செகண்டுக்குள்ள லோட் ஆயிருக்கணும். 1.8 செகண்டுக்குள்ள லோட் ஆயிருக்கணும். சரியா? நம்ம சைட்டு எவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கோ செட் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம சைட்டு வந்து ரொம்ப நிறைய இமேஜஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு இருந்தா அது ரொம்ப ஹெவியா இருக்கும், லோட் ஆகாது. நிறைய கோடு போடுறோம், நிறைய தேவையில்லாத இமேஜ் போடுறோம்னா அழகா இருக்கணும்னு வந்து இருக்கிற ஹை டெஃபினிஷன் இமேஜ் எல்லாம் போட்டோம்னா தாங்காது. ரியாக்டா இருந்தா ஏன்னா இது வந்து உங்க தீமுக்கே கிட்டத்தட்ட 1 GB எடுக்கும். ரியாக்ட் நம்ம என்ன பண்ணா 100 MB மேல போகாது. சரியா? அப்ப எல்சிபி வந்து 2.5 குள்ள இருக்கணும். அதாவது எல்லாமே மொத்தமா 2.5 செகண்டுக்குள்ள லோட் ஆயிருக்கும். சரியா? இது மேக்ஸிமம் 1 செகண்ட் எடுக்கலாம். ஒரு செகண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இது வரணும், இல்ல ரெண்டாவது அந்த சைட்டே லோட் ஆயிருக்கும். டைம் டு ஃபர்ஸ்ட் பைட் அப்படின்னா இப்போ நம்ம வெப்சைட் வந்து மொத்தமா நம்ம ஹோம் பேஜ் வந்து ஒரு 10 MB வச்சுக்கோங்க. அது மெகா பைட். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பைட் அப்படின்னா இப்போ இப்போ வந்து இந்த 10 MBல ஃபர்ஸ்ட் MB உள்ள வரும் இல்லையா? அதாவது நான் வந்து explore-it-corp.com டைப் பண்றேன். நான் கொடுக்கிற ரிக்வெஸ்ட் explore-it-corp சர்வருக்கு போயிட்டு ஓகே நம்ம வெப்சைட்டை வந்து கேட்கறாங்க. அப்படின்னா அந்த 10 MBயும் எனக்கு வந்து அவங்க காமிக்கணும். அந்த 10 MB அட் அ டைம் வராது. ஃபர்ஸ்ட் MB ஒரு பிட் வரும் இல்லையா? எனக்கு அந்த 10 MB ஒரு பிட் எனக்கு வரும். அந்த பிட் வர்றதுக்கான டைம். ஓகே? நம்ம கூகுள்ல சர்ச் இல்லை, நம்ம வெப்சைட் டைப் பண்ணும்போது கூகுள்ல சர்ச் பண்ணி கிளிக் பண்ணாலும் சரி, வெப்சைட்டை டைப் பண்ணி போனாலும் நம்ம டோட்டல் வெப்சைட் 1 GB இருந்தாலும் இல்ல 10 MB இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் பிட் வந்து யூசருக்கு வரக்கூடிய டைம் அது எவ்வளவு இருக்கு வந்து லெஸ் தேன் 0.8 செகண்ட்ஸ். ஒரு செகண்ட் கூட இல்ல, லெஸ் தேன் 0.8. இங்க பாருங்க லெஸ் தேன் 0.3 செகண்ட்ல இருக்கு. ஓகே? நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா இது, புவர்னா 1.8 செகண்ட்ஸ்க்கு மேல போலாம். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் பிட் வந்து 0.8 செகண்ட்ஸ்க்குள்ள இது ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் வந்து 1.8 செகண்ட்ஸ்க்குள்ள, லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் வந்து 2.5 செகண்ட்ஸ்க்குள்ள. டோட்டலா உங்க வெப்சைட் 2.5 செகண்ட்ஸ்க்குள்ள லோட் ஆகியிருக்கணும். சரியா? அதுல மாற்றமே கிடையாது. அதே மாதிரி தான் இதுல இப்ப பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு 97 காமிக்குது. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல நெட் கம்மியா இருந்தா நெட் இங்க என்ன போட்டிருக்கு? வேரியஸ் மொபைல் டிவிஷன்ஸ், வேரியஸ் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் சொல்லணும். யூசர் சைட்ல எரர் இருக்கிறதுக்கு நம்ம வெப்சைட் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே? ஸோ எல்லாமே மல்டிபிள் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி 28 நாளோட ஹிஸ்டரி தான் இருக்கும். ஓகே? இது வந்து லேப் டெஸ்ட். அதே மாதிரி வந்து அவங்க லேப் டெஸ்ட்ல கண்டக்ட் பண்றது. அதை விட இது இன்னும் இது வந்து ரியல் டைம்ல நடத்துறதா இருக்கும். அது 28 நாளோட ஆவரேஜ். இது இப்ப எனக்கு பண்ணணும்னா இந்த செகண்ட் எனக்கு தேவைன்னா இதை நீங்க பார்க்கலாம். அதுலயே ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட், லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட், பிளாக்கிங் டைம்னா உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சிஎஸ்எஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டைல் பண்றதுக்காக நம்ம நிறைய கோடை போட்டு வச்சிருப்போம். அந்த கோடெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இந்த பிளாக்கிங் டைம் வந்து மேல வரும். ஓகே? குமுலேட்டிவ் லைவ் ஷிஃப்ட் இங்க எல்லாமே மொத்தத்துல கிரீன்ல தான் இருக்கு. ஓகே? சோ கோர் வெப் வைட்டல் பாஸ்ட் கீழே வந்து எரர் காமிக்கும். இப்போ வந்து இந்த கேஷ் இது வந்து
ஒரு இவ்வளவு இருக்குது. இதை நீங்க என்ன பண்ணணும்னா டோட்டலா எடுத்துட்டு இப்போ எஃப்சிபியில் எதை ஏறுறதா இங்க காமிக்கும், எல்சிபியில் எதை ஏறுறதா இங்க காமிக்கும். மேல டைம் டு ஃபர்ஸ்ட் பைட் அதனால எரர் காமிக்கும். குமுலேட்டிவ் லேயர் ஷிஃப்ட்னா அந்த எரர் காமிக்கும். நேரம் உங்க டெவலப்பர்கிட்ட போயிட்டு எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அது ரெடி பண்ணா உங்களோட இது மொபைல் ரெஸ்பான்சிவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல 97 இட்ஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்கோர். அதே மாதிரி டெஸ்க்டாப் இங்க பாருங்க, பிளாக்கிங் டைம் ஜாஸ்தியா இருக்கா? இங்க பாருங்க 5 vital faced which of failed. இங்க 3.4 seconds இருந்திருக்கு. இங்க ஓகே, இன்டராக்ஷன் எக்ஸ்பெக்ட் காமிக்கவே மாட்டேங்குது. எல்லாமே இது ஆக்சுவலி கூகுளோட சைட். கூகுளோட டெஸ்க்டாப்ல வந்து பிரச்சனைகள் இருக்கு. ஆனா என்னோட லேப் டெஸ்ட் வந்து ஓகே 94, அங்க 97 காமிச்சதா, இங்க 94. இங்க என்னன்னா அந்த டைம் டு ஃபர்ஸ்ட் பைட் தான் பிரச்சனை. அந்த ரெஸ்பான்சிவ் டைம் வந்து பிரச்சனை. அவாய்ட் the TBT-ல என்ன எரர், அவாய்ட் லாங் மெயின் த்ரெட் டாஸ்க், இதெல்லாம் இருக்குது. இது நமக்கு புரியாது. இந்த ரீகேப்சா தான் ஏதோ இது பண்ணுது. அது அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டுமே மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் இது ரெண்டுமே நல்லா ரெஸ்பான்சிவா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? கிளியர் ஆகுது? ஆஷா கிளியர் ஆகுது? எஸ் சார். ஹலோ. நெக்ஸ்ட் இதுல வந்து செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்ஷன். இப்ப இது இந்த ரெண்டு இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கா, யாராவது உள்ள பெனிட்ரேட் ஆயிருக்காங்களா, இல்ல வந்து பாட் ஏதாவது உள்ள வந்திருக்கா அப்படின்றத ஃபுல்லா இங்க காமிக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே வரும், மெயிலும் வரும். ஏதாவது மால்வேர் உள்ள வந்திருக்கு, அட்டாக் ஆயிருக்குன்னா அது உங்களுக்கு இங்கே வந்து. நெக்ஸ்ட் லிங்க், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இப்போ பேக் லிங்க் வந்து செம்ரஷ்ல பாத்தீங்கல்ல, அவர் காமிச்சு கொடுத்தாருல காம்படிட்டர் பேக் லிங்க், நீங்க அதில் எடுக்கலாம். அதாவது காம்படிட்டரோட நீங்க எடுக்கலாம். இங்க லிங்க் அப்படின்னா நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய லிங்க், சரியா? இங்க எக்ஸ்டர்னல் லிங்க்னா நம்ம சைட்டு வெளியே போறது, இன்டர்னல் லிங்க்னா வெளியே இருந்து உள்ள வர்றது, சரியா? நமக்கு எஸ்யூல பிரிச்சு இன்டர்னல் லிங்க்னா வெப்சைட்டுக்குள்ளே சுத்துறது, எக்ஸ்டர்னல் லிங்க்னா சைட்ல வெளியே போறது, பேக் லிங்க்னா அதுல இருந்து இங்க வருது. இங்க பேக் லிங்க்லாம் டேர்ம் கிடையாது. இங்க சிம்பிளா எக்ஸ்டர்னல் லிங்க்னா இங்க இருந்து வெளியே போறது. இங்க இருந்து வெளியே போறதுன்னா இப்போ explorer.com கிளிக் பண்ணா எதுக்கு போகுதுன்னு காமிக்கும், எக்ஸ்டர்னல் லிங்க், சரியா? இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க். ஒரு நிமிஷம், இது எக்ஸ்டர்னல், சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். எக்ஸ்டர்னல் லிங்க்னா வெளியிருந்து உள்ள வர்றது, இன்டர்னல் லிங்க்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே சுத்துறது. நான் மாத்தி சொல்லிட்டேன். இன்டர்னல் லிங்க்னா வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறது, எக்ஸ்டர்னல் லிங்க்னா வெளியிருந்து நம்ம சைட்டுக்குள்ள வர்றதே தான். ஓகே, இங்க பேக் லிங்க்னு ஒரு டேர்ம் கிடையாது. கூகுளோட டேர்ம்ஸ் வேற. இதுல எக்ஸ்டர்னல் லிங்க்னா பேக் லிங்க், இன்டர்னல் லிங்க்னா நம்ம இதுக்குள்ளே லிங்க் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்போ எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப்புக்கு எங்க இருந்தெல்லாம் பேக் லிங்க் வந்திருக்குன்னு பார்க்கணும்னா இங்க எக்ஸ்டர்னல், அதாவது பேக் லிங்க் கிடையாது, எக்ஸ்டர்னல் லிங்க் தான் பேக் லிங்க். கிளிக் பண்றோம்னா மொத்தமா 161 சைட்ல இருந்து வந்திருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா கிளிக், சோஷியல், பிளாக்ஸ் பண்றாரு, 54 லிங்க் வந்திருக்கு. பிளாகர் இருக்கு இல்லையா, நான் சொன்னால அது வந்து ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டு இருக்கேன், அங்க இருந்து வந்திருக்கு. அவர் பிக் பீஸ், medium.com, ஒரு வேற இது கண்டிப்பா போடணும். நான் பிளாக் ஸ்பாட் வாரத்துக்கு ஒரு பிளாக் போடுங்கன்னு தானே சொன்னேன். நம்ம சைட்ல போடுற மாதிரி போடாதீங்க, எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரெஃபரன்ஸ் லிங்க் எடுங்கன்னு சொன்னல. லிங்க்டின்ல இருந்து வந்திருக்கு பாருங்க, லிங்க்டின்ல இருந்து, ரெடிட், பின்ட்ரெஸ்ட். ஸோ இங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது ரெகக்னைஸ் பண்ணுது. இந்த சைட்ஸ், அதாவது நீங்க கிட்டத்தட்ட 34,000 லிங்க் எடுத்துருப்பீங்க, எல்லாமே கூகுள் ரெகக்னைஸ் பண்ணாது. ஓரளவுக்கு நல்ல சைட் மட்டும் தான் எடுத்துப்பாரு. ஓகே, ஸோ ஹோம் பேஜ், அதாவது கூகுள் ரெகக்னைஸ் பண்ற பேஜ் எடுக்குது. உங்களுக்கு அங்க டொமைன் அத்தாரிட்டி பேஜ் வந்து மாஸ் தான் கொடுக்குது, அதனால டொமைன் அத்தாரிட்டி பேஜ் அத்தாரிட்டி ஏறும். ஆனா கூகுள் வந்து இதெல்லாம் வந்து உள்ள லிங்க் ஆயிருக்கு
அப்படின்னு சொல்லி கூகுள் ரெகக்னைஸ்டு சைட்ஸ் இதெல்லாம். சரியா? அப்ப என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு இந்த சைட்ல இருந்து நீங்க திருப்பி வந்து கொஞ்சம் பேக்லிங்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க யூ கேன் ஃபைண்ட் இட் ஃப்ரம் திஸ். இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னா உங்களோட பேக் லிங்க். இன்டர்னல் லிங்க் அப்படின்னா இந்த பேஜ்ல இருந்து நம்ம சைட்டுக்குள்ள எதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்னல் லிங்க் எதுக்குன்னா, இப்போ நான் வந்து ஒரு பேஜ் வச்சிருக்கேன் ஜாவா கோர்ஸ்னு. ஜாவா கோர்ஸ் வச்சு மிச்சம் எனக்கு 20 பேஜ் இருக்கு. அந்த ஜாவா கோர்ஸ் 20 பேஜ் கூடயும் லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுவேன். லிங்க் ஆகலன்னா லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகாது. எல்லா பேஜுமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ டோட்டல் பேஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு இது எல்லாமே லிங்க் ஆயிருக்கா, இல்லை தேவையில்லாததுக்கு லிங்க் ஏதாவது ஆயிருக்கா அப்படின்றது நீங்க இங்க செக் பண்ணலாம். மொத்தமும் 20 பேஜ் இருக்கு, 18 தான் காமிக்கணும், 2 ஆகல. அப்புறம் டாப் லிங்கிங் சைட்ஸ் மேல பார்த்ததுதான் டாப் லிங்கிங் சைட்ஸ். இங்க இருந்து உங்களுக்கு அந்த சைட்ஸ் எல்லாம் காமி, எங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு பேக் லிங்க் வந்திருக்கு அப்படின்றது ஃபுல் லைன் காமி. ஓகே, டோட்டலா 289 சைட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. இங்க இருந்தெல்லாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் யூ கேன் டேக் ஃபியூ மோர் பேக்லிங்ஸ். கவுண்ட்டுக்கு வேணும் நீங்க பேக்லிங்ஸ் எடுத்துக்கலாம். மீடியம்ல நீங்க நிறைய பேக்லிங்க் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. டாப் லிங்கிங் டெக்ஸ்ட், உங்க ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது ஆங்கர் டெக்ஸ்ட் எடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ளோரேட்டிவ் கோர்சஸ், பைத்தான், ஜாவா கோர்ஸ் தெரியாது. வாட் டைப் ஆஃப் ஆங்கர் டெக்ஸ்ட் இஸ் திஸ்? என்ன டைப் இது? ஆங்கர் டெக்ஸ்ட்ல என்ன டைப் இருக்கு? மறந்து போச்சா? பிராண்டட், ஜெனரிக். நான் பேசுறது கேட்கவே மாட்டேங்குது உங்களுக்கு. அது எக்ஸாக்ட். சரியா? அப்போ இதுல பிராண்டட் ஆங்கர் டெக்ஸ்ட்ல எங்கேயுமே இல்ல பாருங்க. கரெக்டா? இது வந்து நேக்கட் யூஆர்எல். ஜெனரிக் எல்லாம் எங்க இருக்கா? எங்கேயுமே இல்ல. ஜெனரிக் எல்லாம் எங்கே இல்ல. இல்ல இது கன்சிடர் பண்ணலையான்னு தெரியல. வெப்சைட்ன்றது கிளிக், அது கிளிக் பண்ணா தானே ஜெனரிக்னு வரும். கொடுக்க முடியாது. இல்ல வந்து ரெஃபர் வெப்சைட் அந்த மாதிரி அப்படிதான் ஜெனரிக் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். அந்த டைப் இருக்கு. ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணா நீங்க இத பத்தி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்ல இங்க உங்களுக்கு தெரியும், இது வந்து ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன். இதை நம்ம இந்த HTML டேக் எல்லாம் போட்டு நம்ம வெரிஃபை பண்ணீங்கல்ல, அது வந்து இங்க உங்களுக்கு வரும். You are a delegated owner. கீழே வேற எதையா நீங்க வந்து இப்ப நம்ம இதுல ஓனர்ஷிப் வெரிஃபை பண்ணல, இவருக்கு எல்லாத்துலயும் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ஆப்ஷன் இருக்கு, நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத. இப்போ பிளாகர்னா நீங்க டைரக்டா ஆட்டோ வெரிஃபை ஆயிடும், மற்றதுனா நீங்க டேக் எடுத்து கொண்டு போய் பேஸ் பண்ணணும். அது யூசர் பர்மிஷன். இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க, இல்ல ஒரு வெப்சைட் ஓன் பண்றீங்கன்னா, என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமுக்கு நான் கொடுக்கணும்னா இங்க நீங்க ஆட் யூசர் கொடுத்து இன்வைட் தெம், பெர்மிஷன் ஃபுல் கொடுக்கணுமா இல்ல ரெஸ்ட்ரிக்டடா கொடுக்கணுமா, இங்க நீங்க இல்ல ஓனரோட கொடுக்கணுமான்னு கேட்டு எப்பவுமே நீங்க கொடுக்கும்போது ஃபுல் கொடுங்க, ஓனர் ஆக்சஸ் மட்டும் கொடுக்காது. சரியா? இங்க நான் வந்து உள்ள டீமுக்கு நான் கொடுத்துருக்கிறது ஃபுல் கொடுத்துருப்பேன். இது ரெண்டு என்னோட, இதுக்கு மட்டும் நான் ஓனர் தான் கொடுத்துருப்பேன். டெலீட் பண்ணனாலும் இங்க வந்து ரிமூவ் ஆக்சஸ் கொடுத்துருவோம்.
Next வந்து robot txt property. If you want to remove the property, இதெல்லாமே எனக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணணும்னா நீங்க இங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வேற ப்ராப்பர்ட்டி போடணும், எக்ஸ்ப்ளோர் இன்டராக்ஷன் கொடுத்தா you can go to the next property. Explore interaction. Okay, va? So you want to remove this property, you can. So இவ்வளவுதான் உங்களோட search console. All right. So in the area, the overview, pages, sitemap, core web vitals, நீங்க HTTPS னா வந்து அது யூசுவலி எல்லாமே இப்போ HTTPS ல தான் வரும். ஏதாவது ஒரு லிங்க் இல்ல URL வந்து HTTPS ல இல்லாட்டா இங்க காமிக்கும். HTTPS தான் செக்யூர், அந்த லைசன்ஸ் எடுத்துப்போம். இங்க பைத்தான் கொடுத்தா இங்க HTTPS வரும். அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அது எஸ் போயிடு HTTP மட்டும் வரும். ஸோ அதை நீங்க ரினியூ பண்ணலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுவோம். இங்க வந்து HTTPS URLs இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்மளது எல்லாமே HTTPS தான் இருக்கு. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், அது ஷாப்பிங்ல இருக்கு. HTTPS னா செக்யூர், HTTP னா செக்யூர் இல்ல. சைட் வந்து செக்யூர் இல்ல. செக்யூர் இல்லைன்னா உங்களை வந்து ப்ரௌசரே ஸ்டாப் பண்ணும். அது வந்து மால்வேர் இருக்குது அப்படின்னு, மலீஷியஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் எல்லா சைட்டும் HTTPSல தான் வரும். ஏதாவது ஃப்ராட் வெப்சைட் போடுறது HTTPSல வராது. ஓகேவா, கிளியரா? அது கோர் வெப் வைட்டல்ஸ் மட்டும் ஒரு தடவை ஃபுல்லா பாருங்க. சோ இப்போ நம்ம வந்து HTTP மாறுது அப்படின்னா அது நாம இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன ரீசனால HTTP